தூயாவியின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளவில் திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவதம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பவர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இது பாஸ்கா கொண்டாடும் காலம். ஜெருசலேம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதியிலிருந்து மக்கள் ஜெருசலேம் தேவாலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு யூத ஆணும் இந்த விழாவிற்கு வர வேண்டும். இது யூத சட்டம். பாலஸ்தீன யூதர் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் யூதர்கள் தங்கள் தேசிய திருவிழாவை கொண்டாட கூடினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கூடிக்கொண்டிருக்க இயேசுவும் ஜெருசலேமுக்கு பயணிக்கிறார். ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அரசுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை பாவத்திலிருந்தும் அடிமை வாழ்விலிருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவ கிளைகளை கையிலேந்தி, தாவீதின் மகனே, ஆண்டவரே, எங்களை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும் என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இதையே கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஜெருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் நண்பகல் வேளையில் ஒலிவ மலையில் கூடி ஜெபித்த பிறகு மலையில் ஒலிவ கிளைகளையும் வேறு சில மரங்களின் கிளைகளையும் கையில் ஏந்தி பவனியாக ஜெருசலேம் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதுவே கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து குருத்து ஞாயிறாக குருத்து ஓலைகளையும் ஒலிவ கிளைகளையும் புனிதப்படுத்தும் சடங்காக மாறியது. இதோ அருள் பணியாளர் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திரு உடைகளை அணிந்து கொண்டு பீட சிறுவருடன் பவனி வருகிறார். இயேசுவின் ஜெருசலேம் புனித பயணத்திற்கு 40 நாட்களாக ஜெபத்திலும் தவத்திலும் தானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்ற மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையிலேந்தி பக்தியுடன் இன்றைய திருவழிபாட்டில் பங்கேற்போம். பாடல் குழுவினர் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்னும் பாடலை பாடுகின்றனர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாகவே நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 11 வரை. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது
இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு வாழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு படைத்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியை ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களில் இருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவர் முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது குருத்தொழியானது உங்களுக்கு வழங்கப்படும். மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன, பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவும் அவர் தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுவதை நிலைநிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகிற சிறுவர் குழாம் உன்னதங்களிலே ஓசானா
இத்திருப்பலியை ஆரம்பிப்பதற்கு முன்பு மௌனமாக நம் உள்ளத்துள் ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் வழியாக நம்மோடு உறவாட வந்திருக்கும் இயேசுவோடு சற்று நேரம் அமைதியாக அவருடைய திருப்பாடுகளை சிந்திக்கும் வகையில் இந்த திருவழிபாட்டில் நுழைவோம். சற்று நேரம் அமைதியாக நம்மையே தயாரித்துக் கொள்வோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமா, நல்லவனை நான் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை கற்று எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளம்பவில்லை, விலைக்கு செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் தாடி உமிழுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். வில் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை
கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-13 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது நீண்ட ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கும். ஆகவே முடியாத வயதானவர்கள், நோயாளிகள் அமைதியாக நீங்கள் அமர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவர்கள் மட்டும் எழுந்து நிற்கவும், மற்றவர்களுக்கு எந்த விதமான தயக்கம் வேண்டாம், அமைதியாக அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்கள் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவிடம் அணுகி வந்து, நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம்,
நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தன்னை பற்றி மறைநூலில் எழுதிபடி போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பகிருங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் எனதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், அன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவார், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் 3 நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவரிடம் கூறி பேதுருவையும் செபதேவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரில் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் துன்பக்கண் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு முடியவில்லையா, வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் என்று இத்துன்பக்கினும் அகல முடியாதென்றால் உமது திருவிழாபடி ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார்.
அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் எல்லோரும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என்று கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்களுள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை உன் உரையில் திருப்பி போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிவர். நான் என் தந்தையின் துணை வேண்ட முடியாதென்று நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பேரும் படைப்பிரிவுகள் மேற்கொண்ட வானதூதரையும் எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, கண்களை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்து வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோயிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமைக்கு ஒரு கைவாவுடன் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன் வந்தனர். அவர்கள், இவன் கடவுளின் திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர்கள். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் இருந்து வீற்றிருப்பவரை வானக மேகங்களின் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தன் மேலுடையை கிழித்துக் கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவர் சாக வேண்டியவர் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார்.
அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது பிடிந்ததும் தலைமை பொருட்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளி காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்தேன், பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதற்கு பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டான். தலைமை பொருட்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது ரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கையில் பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்தை கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்தின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறினார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தார். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவரிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சிகளால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை
அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தார். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். ஆளுநரின் படை வீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள கலர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படிவிட்டு என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த கலர் அங்கியை கலற்றி விட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டை ஓட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவைத்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோயிலை இழித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பணித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை பொருட்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரவேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும். நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி சென்று கடல் பஞ்சை எடுத்து குடித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் விளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 101 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த பலவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள்.
மாலை வேளையானதும் அரிமத்திய ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த ஒரு புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து விட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எந்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அமரவும். நீண்டதொரு வாசகத்திற்கு நாம் செவிமடுத்தோம். இது ஒரு நாடகத்தை போல் இருக்கலாம். இந்த வாசகத்தில் நான் பங்கேற்கும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த சினிமாவை, அந்த திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு சிலர் தான் பார்க்க வேண்டிய படம். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இப்பொழுது சோஷியல் மீடியாவில் நிறைய மீன்ஸ்லாம் இருக்குது, நிறைய டவுன்லோட் கூட பண்ணி பார்க்கலாம். இந்த சிறப்பாக இந்த வாரத்தில் அதை பார்ப்பது நம் உள்ளத்திற்கும் வாழ்க்கைக்கும் முக்கியமாக நான் கருதுகின்றேன். இந்த படமானது பலரின் உள்ளத்தை தொட்டது. கிறிஸ்துவர்களை மட்டுமல்ல, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மனமாற வைத்தது. இந்த படத்தில் இயேசுவாக நடித்த ஜேம்ஸ் கவில்சல் இந்த பட தயாரிப்பிற்கு முன்பாகவே பல வாரங்களாக தன் உடலை ஒருத்தி கொண்டு தியாகம் செய்து, தன் மனதை நேர்த்திப்படுத்தி கொண்டு, தன் ஆன்மாவை தயாரித்து கொண்டு இந்த படத்துக்கு நடிக்க ஆரம்பித்தார். மீண்டுமாக அவ்வாறு செய்தவர் கூறியது, இது வெறும் நடிப்பு அல்ல, இது வெறும் நடிப்பல்ல, இயேசுவின் கதாபாத்திரத்தை ஏற்று நான் ஏற்றுக்கொண்டது என் வாழ்விலும் கூட. அன்று முதல் அவர் கூறவில்லை என்றாலும் மற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கண்டார்கள். அந்த நிகழ்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கும்பொழுது அதை கண்டவர்கள் வெறும் பார்வையாளர்களாக பார்த்தார்கள். ஏதோ ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி நடக்கின்றது, யாரோ ஒரு தெருவில் இழுத்து செல்கின்றார்கள் என்று வேடிக்கை பார்த்தவர்கள் உண்டு.
ஒரு சிலர் கண்டும் காணாமலும் இருந்தார்கள். எனக்கென்ன, இதற்கும் எனக்கும் தொடர்பில்லை, யாரையும் இழுத்துச் செல்கின்றார்கள் என்று மனநிலையில் இருந்தவர்களும் அந்த நேரத்தில் உண்டு. ஒரு சிலர் இவரை பிரச்சனையை உருவாக்கினார், இவருக்கு இது தேவைதான் என்றும் கருதினார்கள். ஆனால் ஒரு சிலர் இவர் நல்லதுதானே செய்தார், இவருக்கு ஏன் இந்த பிரச்சனை, இவருக்கு ஏன் இந்த நிலைமை என்றும் கருதினார்கள். சிலர் இவரை சமூக விரோதியாக பார்த்தனர், இவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் இவர் சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியவர் என்று ஒரு சிலர் கருதினர். நாம் எந்த மனநிலையோடு இங்கு வந்திருக்கின்றோம்? இந்த நற்செய்தியில் பலரின் பங்கேற்பை நாம் பார்த்தோம். அந்த இயேசு தன் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு காரணமான அந்த பல கதாபாத்திரங்கள், யூதர்கள், ஏரோது, பிலாத்து, தலைமை குருக்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள், தலைவர்கள், படை வீரர்கள், ஓடிவிட்ட சீடர்கள். நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட வாசகத்தில் இந்த ஒவ்வொருவரும் என்ன கதாபாத்திரத்தில் செயல்பட்டார்கள் என்று நாம் முழுமையாக அறிவோம். இவர்களில் இயேசுவை கொன்றது யார்? வந்து சொல்லுங்க. இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கின்றது, இவர்களில் யார் இயேசுவை கொன்றார்கள்? மக்கள், பிலாத்து, எல்லோரும் மக்கள். இயேசுவே இந்த சாவை ஏற்றுக்கொண்டார். இதற்கு நானும் அந்த நேரத்தில் இல்லை என்றால் ஒரு பங்கை வாய்க்கின்றேன். நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் தன் உயிரை தகன பலியாக கொடுத்தார். அவருடைய இறப்புக்கு, மரணத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் இன்று பங்கேற்கின்றோம். இங்கு பங்கேற்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு ஒரு குத்துச்சண்டை போட்டியில் ஜப்பானை சேர்ந்த யூரோமாசா சண்டையின் போது மடிந்து வீழ்கின்றார். அவர்தான் வெற்றி பெறுவார், அவர்தான் சாம்பியன் என்று அறிந்தவர்கள் அன்று அவர் இறப்பார், மரணம் அடைவார், தோல்வி அடைவார் என்று முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. அங்கிருந்த அந்த நிர்வாகி, மேனேஜர், ஆர்கனைசர், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் அவரை பார்த்து சொன்னார்கள், அவரை நீங்கள் உண்மையிலேயே தயாரிப்புடன் இந்த போட்டிக்கு கொண்டு வந்தீர்களா, அவர் உடல்நிலை சரியாக இருந்ததா என்று தீர்மானித்தீர்களா? அவரும் பிலாத்துவை போல கழுவிவிட்டார், தன் கையை கழுவிவிட்டார், எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. நடுவர், நான் 6வது சுற்றில் இருக்கும் பொழுதே இவர் இறந்து விடுவார் என்று நான் யோசித்தேன். ஆனால் அதை நிறுத்தினால், விளையாட்டை, போட்டியை நிறுத்தினால் நீங்கள் மக்கள் என்னை விட்டுவிட்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எல்லாம் இந்த போட்டியை முழுமையாக அனுபவிக்க வந்தீர்கள். அதனால் அவருடைய இறப்புக்கு நான் காரணமில்லை என்று முறையிட்டார். அங்கு பந்தயம் கட்டியிருப்பவர்கள், இவர்தான் வெற்றி பெறுவார் என்று பந்தயம் கட்டி பணமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இறப்பிற்கு நாங்கள் காரணமில்லை,
நாங்கள் அந்த போட்டியை சந்திக்க கூட இல்லை. நாங்கள் வெளியே பணம் சம்பாதிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தோம். பத்திரிகையாளர்கள், புகைப்படம் எடுப்பவர்கள், நாங்கள் இங்கு அனுப்பப்பட்டவர்கள் எங்களுடைய வேலையை தான் செய்கின்றோம். அன்று எவ்வாறு சேவகர்கள் அங்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் கூறினார்கள் நாங்கள் எங்கள் வேலையை தான் செய்கின்றோம், நாங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயலவில்லை, அது எங்களுடைய அடிப்பட்ட காரணமும் கிடையாது என்று கூறினார்கள். இந்த குத்து சண்டையில் அவருக்கு எதிரியாக போராடியவர் யோஜி சைட்டா. அவர் கூறினார், நான் தயாரிப்போடு இந்த போட்டிக்கு வந்தேன், நான் வெற்றியை எதிர்பார்த்து வரவில்லை, ஆனால் என்னவோ ஈழோ மாசாவின் நேரம் வந்துவிட்டது, அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று வருத்தத்தோடு கூறினார். அதே கேள்வி நாமும் கேட்கலாம். ஈரோ மாசாவின் இறப்பிற்கு காரணம் யார்? அவர்கள் எல்லோரும், அங்கிருந்த எல்லோரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். They are all responsible and we are all responsible for the death of Jesus. எசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறப்படுகின்றது, தம்மிடையே மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய, இது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருந்தது. இயேசு இந்த உலகத்திற்கு வரும் முன்பாகவே இது கூறப்பட்டிருக்குது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசுவின் மரணத்திற்கு காரணமாயிருக்கும் நாம் இந்த வாரத்தை, புனித வாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இது நமது கிறிஸ்துவர்களுக்கு சிறப்பாக மிக முக்கியமான ஒரு வாரமாக அமைகின்றது. இந்த வாரத்தில் இறை வசனங்கள் 3 பகிர்ந்து கொண்டு இதை தியானிக்குமாறு உங்களை அழைக்கின்றேன். முதலாவதாக யோவான் அதிகாரம் 15:12 வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 15, மற்றவர்கள் வீட்டுக்கு சென்று இதை வாசிக்கலாம். யோவான் 15 திருவசனம் 12. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. மீண்டும், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இதைதான் இயேசு நமக்கு ஒரு படிப்பினையாக கூற விரும்புகின்றார். இந்த வாரத்தில் அவருடைய இறப்பிற்கு தயாரிக்கும் வேளையில் நாமும் இந்த அவரது தன்னலமற்ற தியாகத்தை நினைத்து செல்ஃப் கிவிங் லவ்வை குறித்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக யோவான் 15 அதே அதிகாரம் 13-12 வாசிக்கப்பட்டது. அடுத்த வசனம் 13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. மீண்டும், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. தன்னையே தகன பலியாக கொடுத்தார். நமது தாயார் கூறினார், இயேசு தானாகவே அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் மீண்டுமாக இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், இறை சித்தம் நிறைவேண்டும், இறை வார்த்தையின்படி இது நடக்கின்றது என்று இயேசு அங்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார். பல வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த பழைய
ஏற்பாட்டில் உள்ளவற்றை ஒவ்வொன்றாக அங்கு நாம் சீரும் சிறப்பமாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய வாசகத்தில் அவர் தந்தது அர்ப்பணிப்பு, செல்ஃப் சரண்டர், தன்னையே அர்ப்பணித்து, இறைவா இத்துன்ப கன்பத்தை எடுக்க முடியவில்லை என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உமது சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன் பலியை ஆரம்பிக்கின்றார். சிலுவை பலியை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த கெத்செமனி தோட்டத்தில். மேலும் சிறப்பாக அந்த இறக்கும் தருவாயில் கூட எல்லாம் முடிவற்றது, எல்லாம் நிறைவேறிற்று, கடவுளுடைய சித்தம் நிறைவேறிற்று என்று உயிர் நீத்தார். இது அவர் நமக்கு தரும் இரண்டாவது பாடம். இதை எவ்வாறு நாம் மனித வாழ்க்கையில் தொடர்பு கொள்வோம், நமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு. நமது அன்றாட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், நாம் பணித்தளங்களில் இந்த நிகழ்வானது எவ்வாறு நிறைவேறுகின்றது, என்னுடைய அர்ப்பணித்தல் எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 8:34. பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னை துறந்து தன் சிலுவையை துணிந்து கொண்டு என்னை பின்பற்றும். மீண்டும். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையும் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவினுடைய அன்பின் அழைப்பு தன்னலற்ற தியாகமாக இருந்த அன்பா, அவர் அன்பின் அடையாளமாக கொடுக்கப்பட்ட தகனப்பலி, சிலுவை பலி, அவர் நமக்கு கொடுக்கும் இந்த வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு தான் இந்த மூன்றாவதாக மார்க் கூறும் கருத்து. என்னை பின் செல்கின்றவன் தன் அன்றாட சுமையை, தனது அன்றாட சுமையை கண்டால் நாம் விலகி செல்கின்றவர்கள். சுமையை நாம் மறுக்கும் பொழுது இயேசுவை மறுக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், நாம் செய்யும் பணித்தளங்களில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் உன்னுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல் என்று தன் அன்பின் வெளிப்பாடாக இந்த வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். இயேசுவின் பாடுகளில் நாம் எழுப்ப வேண்டியது பரிதாப உணர்ச்சிகளை அல்ல, மாறாக அவருடைய அன்பு எல்லையற்றது, அதில் நாம் எல்லோரும் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம் என்ற உணர்வு ஆகும். இயேசுவின் பாடுகள் மனித மீட்பிற்கு வந்த ஒரு பெரிய போராக இருக்கலாம். கிறிஸ்து ஏந்திய சிலுவை நமக்கு நம்பிக்கை, கிறிஸ்து ஏந்திய சிலுவை நமக்கு மீட்பு, கிறிஸ்து ஏந்திய சிலுவை நமக்கு ஒரு வழியாக இருக்கின்றது. அன்பு நண்பர்களே, இந்த வாரம் கிறிஸ்துவின் சிலுவையை ஏந்தி கிறிஸ்துவில் மகிமை அடைய கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்போம். நன்றி. எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சிலுவையில்
எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தந்தையிடம் ஒப்புக் கொடுத்த இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவதம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டுதல்களையும் கனிவுடன் கேட்டருள்வாராக. திரு அவைக்காக தந்தையாகிய இறைவா, ஹோசன்னா என்று பாடி உம்மை வரவேற்ற திரு அவை தொடர்ந்து உமது சிலுவை பாதையிலும் பிரமாணிக்கமாய் பயணிக்கவும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் உலகிற்கு சிலுவை பாதையின் மேன்மையையும் தியாக அன்பையும் எடுத்துரைக்கவும் உண்மை சாட்சிகளாக செயல்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரான இறைவா, கழுதையின் மீது ஏறி அமைதியின் அரசராக எருசலேமில் நுழைந்த இயேசுவின் தாழ்ச்சியை உலக தலைவர்கள் அனைவரும் பின்பற்றவும் அதிகார வெறியும் போர் சூழல்களும் மாறி உண்மையான அமைதியும் மனித நேயமும் தழைத்தோங்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக தம்மையே வெறுமையாக்கிய இறைவா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்து மக்கள் பின்னர் அவரை சிலுவையில் அறையும் என்று குரல் கொடுத்ததை போல நாங்களும் மாறிவிடாமல் எங்களது அன்றாட சிலுவைகளை பொறுமையோடு சுமந்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உமக்கு உண்மையுள்ள சீடர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகள் மற்றும் துயரோருக்காக மன்றாடுகிறோம். ஆறுதல் தரும் இறைவா, நோயினால் வாடுவோர், வறுமையில் இருப்போர், துரோகங்களை சந்தித்து மனமுடைந்தோர் அனைவரும் முள்முடி சூழப்பட்டு அவமானங்களை சுமந்த இயேசுவின் பாடுகளில் ஆறுதல் அடையவும் சீரேன் ஊரார் சீமோன் போல நாங்களும் அவர்களின் சுமைகளை தாங்கிக் கொள்ளும் நல்ல மனதை பெற்றிடவும் உம்மை மன்றாடுகின்றோம். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக அன்பு தந்தையே, குருத்தோலைகளை ஏந்தி இப்புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் பங்கில் உள்ள இளையோர், குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் வெற்றி ஆரவாரங்களோடு நின்றுவிடாமல் கல்வாரி அன்பை முழுமையாக உள்வாகவும் சுயநலங்களை தகர்த்து இயேசுவின் உண்மையான சாட்சிகளாக மாறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று வாசிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் மேலும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். அடைய இயலாததை திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்திடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். பாடலின்
நாங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: அன்பான நண்பர்களே, நாம் திருப்பலியுடைய மையக்கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த நற்கருணை மன்றாட்டில் நம் முழு மனதையும் அர்ப்பணித்து அந்த கடைசி நேர வேலைகளையும் நினைவு கூர்ந்து இந்த மன்றாட்டில் பங்கேற்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உன்னை புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்தி கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடைவிடாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்முறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக்கு கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உண்மை வேண்டுகின்றோம், மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கழிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, ஏம் ஆயர் அனில், துணை ஆயர் தீபு, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. தந்தையே, இன்றைய நாட்களில் நன்மை பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தாருடைய கருத்துக்கள் அனைத்திற்கும் நீர் கனிவாய் செவிசாய்த்தருள்வீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்மை ஓசானா என்று புகழ்ந்தி பாடி உம்மை உயர்த்தியதை போல இத்திருப்பலியின் வழியாக வேண்டுகின்ற மக்களுடைய குரலுக்கு நீர் கனிவாய் செவிசாய்த்து இவருடைய வாழ்க்கை தரத்தை நீர் உயர்த்தி இவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்து வர நீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரணும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில்
என்றென்றும் உமக்கு உரியதே. யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். சிறப்பாக உலக அமைதிக்காக நாம் அன்றாட கடமை பெற்றிருக்கின்றோம். தேவையற்ற போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவு வர வேண்டும், அமைதி இந்த உலகத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கண்ணோக்கி எங்கள் உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இவரே இயேசு கிறிஸ்து, தன்னை சிலுவையில் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக அர்ப்பணித்தவர். இந்த திருப்பலியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
தோன்றும் என்று
ஆண்டவரே, புனித படைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய உம்மை மன்றாடுகின்றோம். சிலுவையின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. இந்த குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்தால் சீரவர்கள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.